வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. நேற்று மழைப்பொழிவு சற்று தாமதமாக தொடங்கினாலும் ஓரிரு இடங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தது. ஓரிரு இடங்களில் சற்று மழைப்பொழிவு குறைவாக இருந்தாலும் இன்றும் மழை தொடர வாய்ப்புள்ளது. நேற்றை போல் சற்று தாமதமாக தொடங்காமல் இன்று சற்று விரைவாகவே மழை தொடங்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கினாலும் மாலை இரவு நேரங்களில் இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் இன்று தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு: குமரிக்கடல் மேற்கு பகுதி மாலத்தீவை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் இலங்கைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதி, அதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு நேர்கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து நிகழ்வு வட கிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அந்தமானை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு அந்தமான் சென்ற பிறகு படிப்படியாக பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டு மேலும் பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு பிறகு மேலும் செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அந்தமான் கடற்பகுதி, மத்திய வங்கக்கடல் பகுதியே இந்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து மீண்டும் தெற்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மீண்டும் மார்ச் 4, 5, 6 தேதியில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் இன்று ஒரு நாள் மட்டுமே தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. இதன் பிறகு இந்த நிகழ்வு கிழக்கே சென்ற பிறகு இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு எந்த ஒரு மழைப்பொழிவும் கொடுக்க வாய்ப்பில்லை. அதன் பிறகு வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு தொடர்ந்து கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வரும் நாட்கள் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை இருந்தாலும் காலை ஒரு 8 மணிக்கு பிறகுலாம் மழை முற்றிலுமாக விலகி வெயில் இருக்கும். அதே வழியில் இன்று மதியத்துக்கு பிறகு மேகங்கள் சூழ்ந்து படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த இடங்களாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஓரிரு இடங்கள் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பரவலாக மிதமான முதல் சற்று கனமழை, மிதமான மழை என்றும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கனமழை என்பது ஓரிரு இடங்களில் ஏதாவது மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்கள் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று பரவலாக கனமழை கிடைக்கும் இடம் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழை கிடைக்கும். தேனிக்கும் என்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பரவலாக மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி பரவலான கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே வழியில் இன்று கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழை, ஓரிரு இடங்கள் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், அதேவேளையில் பழனி, தாராபுரம் இந்த சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர உள் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று பரவலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த இடங்கள்லாம் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் தெற்கு பகுதி, நீலகிரி மாவட்டம், மேலும் வால்பாறை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 23ஆம் தேதி மழையின் தீவிரம் குறைந்துவிடும். நிகழ்வு சற்று இப்போது இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கிழக்கே முன்னேறிவிடும் என்பதால் இந்த நிகழ்வால் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் இரு காற்று இணைவு கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்கங்கே அதாவது கன்னியாகுமரி,
திருநெல்வேலி மேற்கு பகுதி, தென்காசி, அதே விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மேலும் கோயம்புத்தூர், நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கு மட்டுமே வரும் நாட்கள் மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதி அங்கே ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதி, பிப்ரவரி 24ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்கள், அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வரும் நாட்களை பொறுத்தவரை பிப்ரவரி 24ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பிப்ரவரி 25, 26, 27, 28 என்று தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. கேரளா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி வரும் என்பதால் தொடர்ந்து இரு காற்று இணைவின் காரணமாக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஒரு நாள் பரப்பில் கூடுதலாகவும் ஒரு நாள் பரப்பில் குறைந்த இடங்களாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி வரை தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பெரும்பாலும் வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மழை முற்றிலுமாக மழை பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை. இன்று ஒரு நாள் மட்டும் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் நாளை பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேகம் சூழ்ந்தாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளையில் வரும் நாட்களை பொறுத்தவரை பிப்ரவரி 24ஆம் தேதி பிறகு உயர் அழுத்தம் தெற்கே முன்னேறி வரும். பிப்ரவரி 26, 27 தேதிகளெல்லாம் வலுவான உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கும் என்பதால் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருந்தாலும் வளிமண்டல சுழற்சி மூலம் மாலை இரவு நேரங்களில் மட்டுமே தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டம் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்கள், அதே வேளையில் திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே வரும் நாட்கள் பொறுத்தவரை பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதி முதல் முற்றிலுமாக மழை விலகும். அதே வேளையில் கேரளாவுக்கு மட்டுமே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து அதே வழியில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மார்ச் 1ஆம் தேதி முதல் அதே வேளையில் மார்ச் 4, 5, 6 தேதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணித்தாலும் அந்த நிகழ்வு முன்னேறி வந்து எந்த அளவுக்கு மழை கொடுக்கும் என்றும் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த நிகழ்வால் மழைக்கு பெரிய அளவிற்கு கிடைக்க வாய்ப்பில்லை. தமிழகத்துக்கு அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வால் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.